தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க முடியாது என தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, எதிர்கால நலன்களை உள்ளடக்கியது என்றும் பேச்சு. தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க அனுமதித்தால் சொந்த நாட்டில் அரசியல் அதிகாரம் இழந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும். சாதாரணமாக கடந்து போகக்கூடும் எனவும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களை மத்திய அரசு தண்டிக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி கண்டனம். தென் மாநிலங்களுக்கு எதிரான அரசியல் போக்கை மத்திய அரசு கையாண்டு வருவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் குற்றச்சாட்டு. தென் மாநிலங்களின் குரல் நசுக்கப்படுவதாகவும் பேட்டி. மாநில அரசுகளுடன் அவசியமான உரையாடலை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலமாக உள்ளதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு மூலம் இந்தி பேசும் மாநிலங்களை வைத்து ஆட்சியை பிடிக்க பாஜக திட்டம். தொகுதி மறுசீரமைப்பால் மக்களவையில் பஞ்சாபின் சதவீதம் குறையும் என்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் பேட்டி. நியாயமான தொகுதி வருவரையை வலியுறுத்தி அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடத்தப்படும். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜக கருப்பு கொடி போராட்டம். அரசுக்கு எதிரான மக்களின் கோபத்தை திசை திருப்ப திமுக அரசு நாடகமாடுவதாக கண்டனம். அண்டை மாநிலங்களால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் திமுக அரசு நாடகமாடுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கோடையில் மின்தடை ஏற்படாது. கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. ஐபிஎல் தொடரின் 18வது சீசன் கொல்கத்தாவில் கோலாகலமாக தொடங்கியது. வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் தொடக்கம். சென்னையில் சேப்பாக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சென்னை மும்பை அணிகளுக்கு எதிரான ஐபிஎல் போட்டி. தொடக்க விழாவில் இசை நிகழ்ச்சியை அரங்கேற்கிறார் இசையமைப்பாளர் அனிருத். தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. பெங்களூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் விமான சேவை பாதிப்பு. பெங்களூரு சென்ற 7 விமானங்கள் கோவைக்கு திருப்பிவிடப்பட்டதாக தகவல். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல். உலகில் எந்த நாட்டு இராணுவமும் தம் சொந்த நாட்டு மீனவரை இப்படி சுட்டுக் கொல்வதை வேடிக்கை பார்க்குமா? இலங்கை கடற்படையிடமிருந்து நாட்டு குடிமக்களை காப்பாற்ற திறனற்ற இந்தியாவிற்கு எதற்கு கடற்படை என்று சீமான் ஆவேசம். நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு.
பாதுகாப்பு இல்லை என ஜாகிர் உசேனின் மகன் வீடியோ வெளியிட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே குற்ற செயலை தடுக்க முயன்ற வனக்காப்பாளர் மீது துப்பாக்கி சூடு. காலில் குண்டு பாய்ந்த நிலையில் வனக்காப்பாளர் மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாநகராட்சியில் கடப்பாறையுடன் சென்று மக்களிடம் வரி வசூலில் ஈடுபட்ட விவகாரம். 2 மாநகராட்சி ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்து ஆணையர் உத்தரவு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜராகாத செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிப்பு. மறைந்த கிராம உதவியாளர் மகனுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாபில் போராட்டம் நடத்தும் விவசாயிகள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். திருச்சியில் முதலமைச்சர் பகவந்த் மான் உருவ பொம்மையை எரித்து தமிழக விவசாயிகள் கண்டனம் முழக்கம். குமரி மாவட்டம் குடித்துறை டாஸ்மாக் கடையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பெண் கவுன்சிலர்கள் உட்பட 4 பேர் கைது. டாஸ்மாக் கடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படத்தை ஒட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை நடவடிக்கை. சென்னை கே.கே. நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மாணவர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம். கல்லூரிக்குள் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த விவகாரம். முறையாக சிகிச்சை அளிக்காததே காரணம் என்று உறவினர்கள் மருத்துவமனையை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. ஆத்தூர் அருகே குடிநீர் கட்டண வரி வசூலிக்க சென்ற அலுவலர்கள். முறையான குடிநீர் வழங்காமல் வரியை எப்படி கேட்கலாம் என மக்கள் அலுவலர்களை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. ஈரோட்டில் படுகொலை செய்யப்பட்ட ரவுடி ஜானின் மனைவி சரண்யா எஸ்பி அலுவலகத்தில் ஆஜர். ஜான் படுகொலை தொடர்பாக போலீசார் விசாரணை. ஹவானா சிண்ட்ரோம் செலுத்தியுள்ளதாக கூறி தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி. குற்றச்சாட்டுகளுக்கு மனுதாரர் எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யவில்லை என கூறி தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு PS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ள விவகாரம். விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாக்பூரில் அவுரங்கசீப்பின் கல்லறையை இடிக்க வேண்டும் என்று வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம். சேதங்களுக்கு கலவரக்காரர்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் எச்சரிக்கை. காசாவை தொடர்ந்து லெபனானின் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். இஸ்ரேலும் லெபனானும் தங்களின் வாக்குறுதிகளில் உறுதியாக இருக்க வேண்டும் என ஐநா வலியுறுத்தல். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன் உள்ளிட்டோர் நடிக்கும் தக் லைஃப் திரைப்படம். படத்தின் முதல் பாடல் விரைவில் வெளியாகும் என புதிய போஸ்டரை பகிர்ந்து படக்குழு அறிவிப்பு. குமுதம்
மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.